ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டவரே இரவு வேளையில நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக உம்முடைய பாதத்துல அமர்ந்திருந்த ஆண்டவரே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய ஆண்டவரே கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய சிறுமையை பார்த்தருளும், எங்களுடைய தாழ்மையை நினைத்தருளும். எங்களை ஆண்டவரே அப்பா தயவாய் நினைவு சுவாமி. ஏறெடுக்கப்பட்ட ஆண்டவரே ஜெப குறிப்புகள் அனைத்திற்கும் கர்த்தாவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் பதில் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற நம்முடைய மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற மக்களை துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரை. வர தடைப்பட்டு இருக்கிறவர்களை சந்திங்க. இது கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டவரே, கடினமான காலமாக இருக்கிறது ஆண்டவரே. எச்சரிப்பு அடைய வேண்டிய காலமாக இருக்கிறது. நான் யூட்டர்ன் போட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் எனக்குள்ளே ஆண்டவரே ஒரு நிர்விசாரம் ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு அப்பா ஒரு தயக்கம் ஆண்டவரே, நான் இன்னும் பின்தங்கி இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. தயவு செய்வீராக. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டு ஆண்டவரே மாற்றத்தை எங்களுக்குள்ளே உண்டாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அடியனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும் ஆண்டவர். நான் அல்ல, நீங்க, நீர், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சத்தம் வெளிப்படட்டும் ஆண்டவர். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக இவருடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு, மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆண்டவர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தபடியினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்கிறேன்.
அப்படியா எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், சபை மணியம் அவர்களுக்கும், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பழுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள். மார்க்கு 10:51. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பிரியமானவர்களே, நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை சந்திக்கவே இல்லை, என் வாழ்க்கையில மாற்றமே இல்லை, நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன் என்று யாராவது சொல்லக்கூடியவர்கள் யாராவது இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நான் சொன்னது புரியுதா? என் ஆண்டவர் சந்திக்கவே இல்லை, எனக்கு எதுவும் செய்யல, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, நான் அப்படியே இருக்கிறேன், யாராவது சொல்லுகிறவர்கள் இங்க இருக்கிறீர்களா? நான் சொன்னது புரியுதா? என்ன புரியுது? எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுக்கிறார் இல்லையா? கப்புனு ட்ராக் மாறுறீங்களே, எப்படி அது கப்புனு ட்ராக் மாறுறீங்களே? அதாவது தெளிவா சரியா ஒரு பதில் சொல்றீங்கன்னா ஓகே, ஒரு பக்கம் போய் கப்புனு திரும்பிட்டா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி, எல்லாருக்கும் செஞ்சுக்கிறாரா? அப்ப ஏன் இங்க சர்ச்சுக்கு வரல? நியாயமான கேள்வி. ஏங்க, செஞ்சுக்கிறாருல்ல, அவர் கடவுள் தானே, உங்களை ஆசீர்வதிக்கிறாருல்ல, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறாருல்ல, அப்ப ஏன் வரல? வரணுமா இல்லையா? ஒரு நன்றி வேணும் இல்ல? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நன்றி உணர்வு வேணுங்க இல்லையா? நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, நீங்க ஒருத்தருக்கு ஏதோ செஞ்சிட்டீங்க இல்லையா? எனக்கே ஒண்ணு செஞ்சுக்கிறீங்க, எனக்கே நீங்க, ரைட்டா? ஆனா நான் அதுக்கு பிரதிபலனா நான் உங்களை சந்திக்கலன்னா நீங்க என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? இப்ப உங்களை எப்படி சொல்லலாம்? உங்களை என்ன சொல்லலாம்? நான் சொல்லவே இல்லை, நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. சரி சரி, தயவு செய்து பிரியமானவர்களே, நம்ம நிறைய ஜெபம் பண்றோம், தப்பு கிடையாது, ஜெபிக்கணும், கண்டிப்பா ஜெபிக்கணும் இல்லையா? கண்டிப்பா ஜெபிக்கணும். ஆனா நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? முதல்ல அது நமக்கு தெரியணும். வாசியுங்கள், தானியேல் 9:23. டேய், ஏம்மா, யாரு 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 நீ? அம்மா, நீ இப்படி வாமா, நீ தான் இப்படி வா, நான் வாயேன், ஒரு நிமிஷம், வா வா வா, நான் சொல்ல கேட்கணும். வாசிங்க, இப்படி உட்காருமா, ஏன் எதில் உட்காருமா? மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னே. ஹல்லேலூயா. விட்டுருமா போதும் ஒருத்தர் வந்தாச்சு இல்ல? ரைட், நல்லா கவனிங்க. 23 மட்டும் வாசிங்கம்மா, 23 வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னே கட்டளை வெளிப்பட்டது. ஆமா, சரி, இந்த வார்த்தை என்ன உங்களுக்கு சொல்லுங்க, அது சொல்லுங்க எனக்கு.
உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன புரியுது, அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு. அந்த வார்த்தை படிச்சீங்க இல்லையா, அதுல என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அறிந்திருக்கிறார் இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வெரி குட். அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அப்படி இல்லம்மா. அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அதாவது இப்ப ஜெபம் பண்றதுக்கு நீங்க மனசுக்குள்ள நினைப்பீங்க, இப்ப ஜெபம் பண்ணணும், இப்ப ஜெபம் பண்ணணும், ஒரு பாய் போடலாம்பா அப்படின்னு போடுறீங்க. இதெல்லாம் ஆயத்தப்படுறீங்க இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ ஆயத்தப்படும் போது நீ எதுக்காக ஜெபம் பண்ண உட்கார போறியோ உடனே பதில் வந்துருது. நாம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? இப்படிதான் ஜெபம் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? எப்படி ஜெபம் பண்ணணும்? இப்படிதான். நீங்க எல்லாரும் தானியலா மாறணும். எப்படி மாறணும்? தானியலா மாறணும். உங்க பேர் என்னம்மா? வேண்டாமணி. வேண்டாமணி மாதிரி ஜெபம் பண்ண கூடாது. யார் மாதிரி ஜெபம் பண்ணும்? தானியல் மாதிரி ஜெபம் பண்ணும். ஏன் தானியல் மாதிரி? ஏன் தானியல் மாதிரி? நிறைய விஷயம் இருக்கு. ஒரு விஷயத்தினால அல்ல, ஒரு விஷயத்தினால அல்ல, நிறைய விஷயம். அவன் நிறைய தியாகம் செய்வான் ஆண்டவருக்காக. அந்த அதே தானியல் முதல் அதிகாரத்து வாங்க. முதல் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க கொஞ்சம். எட்டாவது வசனத்தை வாசிங்க. என்ன பண்றான் இப்ப அவன்? இது மெசேஜ் கிடையாது, இது மெசேஜே கிடையாது, இது போனஸ், இது மெசேஜே கிடையாது. அதாவது தானியல் யூத மனுஷன், ரைட்டா? ராஜா, அந்த தேசம் சிறைபிடிக்கப்படுகிறது. சிறைபிடிக்கப்பட்டு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் சிறைகளாக, அகதிகளாக, நான் சொல்றது புரியுதா? அகதிகளாக தான் அவங்க என்ன பண்றான்? எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அந்த இடத்துல நடக்கிற நிகழ்ச்சி. ஆனா அவன் அடிமையாக உள்ளே வருகிறான், அந்த ராஜ்யத்துக்குள்ள வர்றான். ஆனால் அவன் என்ன பண்றான்? அங்கேயும் ஒழுக்கம் கடைபிடிக்கப்படுகிறான், ரைட்டா? முதல் விஷயம் சாப்பாட்டுல ஒழுக்கம், சாப்பிடுற விஷயத்துல ஒழுக்கத்துல இறங்குறான். அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? இளம் வயசு, சின்ன வயசு, ஒரு 10, 18, 20 அந்த ரேஞ்ச் இருக்கும். அந்த வயது உள்ள அந்த மனிதன் என்ன பண்றான்? ஒரு முடிவு எடுக்கிறான். ராஜாவினுடைய பதார்த்தம் என்னை தீட்டுப்படுத்தி விடக் கூடாது, எனக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பெற்றோர் எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இப்படிதான் சாப்பிடணும், இந்தந்த சாப்பாட்டை சாப்பிடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே நான் இங்கேயும் அதை கடைபிடிப்பேன் என்று
தியாகம் செய்கிறான். அவன் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், நான் ஊரை விட்டு வந்துட்டேன், என் ஜனம் யாருமே என் பின்ன கூட வரல, அவங்க எங்கெங்கயோ போயிட்டாங்க, நான் அடிமையா வந்திருக்கிறேன், வந்த இடத்துல ஏதோ கொடுக்குறாங்க, கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கணும்ல. அவன் அப்படி நினைக்கல. அப்ப எடுத்த உடனே அவன் என்ன பண்றான், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுக்க நெறியை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறான். நான் சொல்றது புரியுதா? அப்போ இதெல்லாம் தான் அடிப்படை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விசேஷங்கள் இருக்கிறது, நிறைய விசேஷங்கள் இருக்கு. அந்த விசேஷங்களை எல்லாம் நான் கடைபிடித்து வந்தால் மட்டும்தான் ஆண்டவர் இப்படி வார்த்தை அனுப்புவார், நீ மிகவும் பிரியமானவர், ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னே கட்டளை வெளிப்படுகிறது, நான் கட்டளையை பெற்றுக்கொண்டு உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு தூதன் சொல்றான். நான் சொல்றது புரியுது? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. நான் எப்படியும் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான். நீங்க இல்லையா, பார்த்திருக்கீங்களா? என்ன பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு? என்னம்மா பார்க்கல? பாரு, பார்க்கவே இல்லை. அப்ப நீங்க பிறக்கவே இல்லை போல இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டேன் போல இருக்குது நான். அப்போ ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அப்ப எப்படி இருந்த கிராமம் இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு இன்னைக்கும். நான் வரும்போது பார்த்துன்னு வந்தேன். அதே நேரோ ரோடு, ஏதோ கொஞ்சம் ரெண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பூசினாப்புல தெரியுது, மீதி எல்லாம் எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்தங்கி இருக்கிறீங்களா? பின்தங்கி இல்லம்மா, ரொம்ப ரொம்ப. அப்போ மாற்றம் என்பது நிகழவே இல்லை. மாற்றம் என்பது நிகழவே இல்லை. அப்ப எப்படி இந்த வார்த்தை வரும்? நீ மிகவும் பிரியமானவன் என்று எப்படி சொல்லுவாரா? வாய்ப்பே இல்லை. அப்ப வாய்ப்பே இல்லாததுக்கு என்னத்துக்கு பிரயாசம் பண்ணணும்? என்னத்துக்கு பிரயாசம்? அப்போ ஒண்ணு செஞ்சா சரியாக செய்ய வேண்டும், சரியாக புரிந்து அறிந்து தெளிந்து செயல்பட வேண்டும். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். நானும் ஜெபம் பண்றேன், நானும் பாட்டு பாடுறேன், நானும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. எதுவுமே வேலைக்கு ஆகாது. இப்ப நான் சொல்ல போறதை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. நான் சொல்ல போறதை கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கேளுங்க. கத்தோலிக்க திருச்சபை தெரியுமா உங்களுக்கு? கத்தோலிக்க திருச்சபை தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா அதுதான் பழமையான சர்ச். நம்மள்தெல்லாம் ஒரு 500-600 ஆண்டுகள் பழமை தான். நம்ம சீர்திருத்த சபைகள் எல்லாம் எப்ப வந்தது? ஒரு 500-600 ஆண்டுகள் தான் நம்முடைய சபைகளுடைய வரலாறு. ஆனால் கத்தோலிக்க சபைகளுடைய வரலாறு 2000 ஆண்டுகள் என்று சொல்ல முடியும் அநேகமாக. ஏன்னா ஆரம்பம் அதுதான். ரைட்டா? சமீபத்தில் ஒரு செய்தி போப் ஆண்டவர் அவர்கள் வெளியிட்டார்கள். போப் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சபை மக்களுக்கு, அவங்க சபை மக்களுக்கு சொல்ல வர்றார், தயவு செய்து இனிமேல் மேரி மாதா அவர்களை இணை ரட்சிப்பாளர் என்று சொல்லிவிடாதீர்கள். சொல்றது புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னன்றாரு? ரட்சகர்னு சொல்லுங்க. இணை ரட்சிப்பாளர், ரட்சகர் யாருங்க நமக்கு? இயேசு கிறிஸ்து. நான் அப்படி சொல்ல வரேன், அப்பதான் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே ரட்சகர். ஆனா அவங்க தவறான ஒரு போதனையை அந்த சபை மக்களுக்கு 2000 வருஷமா போதிச்சிருந்திருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்லி போதிச்சுக்கிறாங்கன்னா, மேரி அம்மாவும் இணை ரட்சிப்பாளர்
துணை ரட்சிப்பாளர்னு சொல்லி வச்சிருந்தாங்க. நான் சொல்றது புரியுதா? ஆனா இப்பதான் பைபிளை அவங்க புரட்டி பார்த்திருக்காங்க பழகுது இப்பதான். அதனால போப் லியோ 14 என்பவர் என்ன பண்றாரு, ஒரு அறிக்கை வெளியிட்டு, தயவு செய்து சொல்லிடாதீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ரட்சகர், இணை ரட்சிப்பாளர் யாரும் கிடையாது, பரிசுத்த வேதாகம் அப்படி சொல்லலன்னு இப்பதான் சொல்றாங்க. புரியுதா புரியலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா அது இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விளங்கல. இப்ப உங்களுக்கு இதுவே விளங்கலைன்னா அப்புறம் நான் சொல்ல போறதெல்லாம் எப்படி விளங்குன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா தப்பா ஒரு விஷயத்த ஒரு சபை போதிச்சிருக்கிறது. புரியுதா? அதுதானே அர்த்தம் அதுக்கு. இப்ப அதாவது பரிசுத்த வேதாகமும் நமக்கு என்னன்னு சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் தான் ரட்சகர் சொல்லி இருக்கு. பரிசுத்த வேதாகமும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இது எப்ப எழுதுறது? அவ்வளோ அதுக்கும் மேல அதுக்கும் முன்னாடி எழுதப்பட்டது. அப்போ எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு தவறாக சபை மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவமானம் அது, எவ்வளவு பெரிய தவறு. ரைட்டா? எவ்வளவு பெரிய தவறு. அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தையும் ஒரு சொல்லுகிறார். என்னன்னு சொல்றாரு? தயவு செய்து மேரி மாதா அவர்களை இடையீட்டாளர் மீடியேட்டர்னு சொல்லிடாதீங்க. அந்த சபையில போய் பார்த்தீங்கன்னா மேரி மாதா கிட்ட முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப இதை செய்யாதீங்க அப்படின்னு எப்ப சொல்றாங்க? 2025 நவம்பர் மாசத்துல சொல்றாங்க. அப்போ இவ்வளவு நாள் என்ன சொல்லி கொண்டிருந்தாங்க? அவர் இடையீட்டாளர், மீடியேட்டர், அவர் இணை ரட்சிப்பாளர்னு சொல்லியிருந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு புத்தி வந்து சொல்லாதீங்கன்னு சொல்ல வராங்க. அப்போ எவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் சபைகளில் நடக்கிறது. ரைட்டா? நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம்? எப்படி தெரிஞ்சு கொள்றது? எப்படி தெரிஞ்சு கொள்றது? இப்ப இந்த செய்தியை நான் உங்களுக்கு மட்டும் சொன்னா போதுமா? போதாது இல்ல, சபை மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? வரணும். வந்தா தானே அவங்களுக்கு நாம சொல்ல முடியும். இப்ப அங்க மட்டும் கிடையாது, இங்கேயும் நமக்குள்ளவும் தவறு இருக்கிறது. நாமும் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல போறேன். நாம எந்த சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியணும். நாம எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றுக்கு ஒரு புயல் வந்தது. அந்த புயல் இப்ப இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி தஞ்சாவூர் பக்கம்லாம் வந்து அரைச்சி மிகப்பெரிய பாதிப்பு. நேற்று நைட்டு அலற ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா வீட்டுக்குள்ளும் தண்ணி வந்துருச்சு. எங்க ராமநாதபுரம் எல்லாம் இப்போ முழுகி கொண்டிருக்கிறது. இந்த நேரம் முழுகி கொண்டிருக்கிறது. அநேகமாக யாருமே தூங்கி இருக்க மாட்டாங்க. ராமநாதபுரத்துல யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு இப்போ தூங்கி இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பயங்கரத்துல நாம இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு பெரிய பயங்கரத்துல இருக்கிறோம். மோசம்னா மோசம், அவ்வளவு மோசம். ஹாங்காங்ல ஒரு 8 டவர், அந்த டவர்னா 32 38 மாடி பில்டிங், அந்த மாதிரி 8 பில்டிங் அப்படியே எரிஞ்சு போச்சு.
அதுல எத்தனை வீடு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 4600 வீடு இருக்குன்னு சொல்றாங்க. அபார்ட்மெண்ட்ஸ் மட்டும், அந்த மொத்த அபார்ட்மெண்ட் 4600. இங்க எவ்வளவு வீடு இருக்கு? இங்க நம்ம கிராமத்துல எவ்வளவு வீடு இருக்கு? எவ்வளவு வீடு இருக்கு? சரி, ஒரு 1000. எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? 300 தான். அப்ப 4600 வீடுனா எத்தனை கிராமம் பார்த்துக்குங்க, எத்தனை கிராமம் சேர்த்துக்குங்க. இப்ப இங்க ஒரு 200, பக்கத்து கிராமம் குகை, நல்லூர், பொண்ணு, அப்படி வரிசையா அவ்வளோ பேரோட மொத்த குடியிருப்புகளும் அந்த இடத்துல மொத்தம் எரிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு ஜனம் இருப்பாங்க பாருங்க. ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பேரு? 4 பேர் 5 பேரு. குறைஞ்சபட்சம் 15,000 20,000 மக்கள். நேற்று முந்தா நாள் யோசிங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜமைக்கான்னு ஒரு நாடு கரிபியன் தீவுல இருக்கு. அந்த மொத்த தீவும் ஒரு புயல் வந்து அல்ஜென்சி மெலிசான்னு ஒரு புயல் வந்தது. எவ்வளவு வேகம் வந்துச்சு தெரியுமா? 300 கிலோமீட்டர் வேகம். அந்த ஜமைக்கான்ற முழு தீவையும் பாதிக்கப்பட்டது. யுனிசெஃப் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. யுனிசெஃப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில்ட்ரன்ஸ் உடைய பிள்ளைகளுடைய அமைப்பு, அது சர்வதேச அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு அறிக்கை விடுகிறது, 16 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனா நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்னா, அவ்வளவுதான், நமக்கு பாதிப்பில்லை, நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற மனநிலையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ல, பூமி அதிர்ச்சி ஒண்ணு வேண்டாம். எத்தியோப்பியால ஒரு வால்கனோ, ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பு எத்தியோப்பியாவில் ஏற்பட்டது. இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கு. 10 மணிக்கு எங்க டெல்லிக்கு வந்திருக்கு. அந்த புகை, அந்த துகள்கள் வந்திருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. அதனால ஏராளமான பிரச்சனைகள் வரப்போகிறது என்றெல்லாம் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பயங்கரமான சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும், நாம் யோசிக்க வேண்டும். ஏதோ நாமும் ஆலயத்துக்கு போலாம், நாமும் ஜெபிக்கலாம், பிரயோஜனம் அல்ல. வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தானியேலுடைய ஜெபம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னே கட்டளை வெளிப்படுகிறது என்று சொல்லி ஒரு தூதன் வந்து அவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறான். அவன் ஜெபிக்கவே இல்லை. ஜெபிச்சானா? ஜெபிக்கல. ஜெபிக்கிறதுக்காக எண்ணம் கொள்கிறான். அதற்கு முன்பாக பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் அனுப்பப்படுகிறான். அனுப்பப்பட்டவன் வந்து சொல்லுகிறான், நீ மிகவும் பிரியமானவன், ஆகவே நீ ஜெபம் பண்றது உட்கார்றதுக்கு முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டு விட்டதப்பா, நான் வந்து விட்டேன். நீ என்ன கேட்கிற அதுக்கான பதில் நான் சொல்றேன், நீ கேட்காத, அது அத்தனை எனக்கு தெரியும்னு சொல்றான். அல்லேலூயா. நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட மாற்றங்களுக்குள் போக வேண்டும். ஆனால் நான் எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இன்னும் அதே பழமையான நிலையிலே உட்கார்ந்து கொண்ட ஆண்டவர் நம்மை அப்படி அல்ல, நம்மை வளர செய்கிறார். ஒரு குழந்தை பிறக்குது, ரைட்டா? ஒரு குழந்தை பிறக்குதா? அந்த குழந்தை அப்படியேவா இருக்கு? குழந்தை பிறக்கும் போது இப்படி இருக்கு. அடுத்த 1 மாதத்துல என்ன ஆயிடுது? இப்படி வருது, திரும்பி படுக்குது. அடுத்தது அப்படியே 4 கால்ல பாய்ந்து ஓடுகிறதாக இருக்கிறது. அதை 2 கால்ல ஓடுறவங்க பிடிக்க முடியாது. பிடிக்க முடியுமா? முடியாது. உண்மைதானே? அதுதான் அனுபவம். அதுதான் அனுபவம். அந்த அனுபவம் தான் நமக்கு வேணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் நம்மை அப்படியாக படைத்தார். அப்படிதான் படைத்தார்.
ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் இருப்பேன் என்று நான் இருந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படாது, வளர்ச்சி காணப்படாது, போயிடுச்சு, வளர்ச்சி இருக்காது. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, தயவு செய்து நான் அடுத்த நிலைக்கு போக வேண்டும், அடுத்த நிலையை நான் அடைய வேண்டும். ரைட்டா? வாசிங்க எசேக்கியேல் 22:30. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். யாரை அவர் தேடுகிறார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனை. வசனம் படிச்சீங்களா? நல்ல மறுபடியும் வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். யார் அவன்? நீங்க எத்தனை பழமையான ஆலயம் இது? ஸ்ரீபாதநல்லூர் திருச்சபை எத்தனை பழமையானது? எத்தனை? 80 வருடம். 80 வருடம் ஆலயத்தினுடைய பழமையா இருக்கலாம். ஆனா ஊழியம் எப்ப வந்தது? அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ. அப்படின்னா என்ன பொருள்? 120 வருஷம் 150 வருஷம் பழமையான சபை மக்கள் நீங்கள். உங்களிடத்திலே கேட்கிறேன், இதற்கு என்ன பதில் சொல்ல முடியுமா? ஏனமா? நீதிமான். சரி, நீ அம்மா சகோதரி சொல்றா நீதிமான். வேற யாரு? நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த வசனம் மறுபடியும் படிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது சொல்லுங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்படின்னு யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு. எந்த மனுஷன் அவர் தேடுறாரு, எந்த மனுஷன் காணோம்னு சொல்றாரு. யார் அவன்? ஜெபிக்கிற மனுஷன். யார் அவன்? நீங்க தான். நீங்க தான் இப்ப ஜெபம் பண்ணீங்களே. நீங்க ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? அரை மணி நேரமா ஜெபம் பண்ணீங்களா? அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களே. உங்களையா இல்லைன்றாரு? உங்களையா இல்லைன்றாரு? யார் எங்க தேடுறாரு? ஜெபிக்காதவங்களை. அப்ப நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லணுமா இல்லையா ஆண்டவர்? உங்களை சொல்லணுமா வேணாமா? சொல்லணும். எங்க சொல்றாரு? காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. எங்க சொன்னாரு? எங்க சொல்லிக்கிறாரு? காட்டுங்க பார்க்கலாம். எங்க சொல்லிக்கிறாரு? நீங்க ஜெபிக்கிறவங்க, அது ஜெபிக்காதவங்களுக்கு. பாத்தீங்களா நாம எங்க இருக்கிறோம்? பாத்தீங்களா நாம எங்க இருக்கிறோம்? எங்கேயுமே இல்லை. 2025 நவம்பர் மாசம் கடைசி வாரத்துல வந்து நிக்கிறேன். இப்ப கேக்குற இந்த வசனத்துக்கு என்னங்க பதில்னா யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்க. சரி சரி, இன்னொரு கேள்விக்கு வரலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் பார்த்து உமது அடியாள் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் ரைட். சரி, அவன் என்ன ஜெபம் பண்றான்? அண்ணாள் கதை தெரியுமா? எல்லாருக்கும் அண்ணாள் கதை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு ஜெபம் பண்றான்? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா. வெரி குட், சூப்பர், கரெக்டா பதில் சொன்னீங்க. சூப்பர், கை தட்டுங்க. வெரி குட். இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இங்க பிள்ளை பெறாதவர்கள் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. இப்ப அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க?
அப்படிதானே ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இந்த அம்மா எப்படி ஜெபம் பண்றாங்க? அடுத்தது பாத்தீங்களா, நீங்க அடிக்கடி மாறிடுறீங்கம்மா. கரெக்ட், ஒரு ட்ராக்ல பேசணுமா? நீங்க முதல்ல நல்லா பேசுனீங்க, இப்ப மாறி பேசுறீங்க. ரைட்டா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல அந்த வசனத்தை வாசிங்க. 11 1 சாமுவேல் 1:11. ஒன்னு 11 1 சாமுவேல் 1:11. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஜெபம் பண்றா? மறுபடியும் வாசிங்க வசனத்தை. என்னன்னு ஜெபம் பண்றான்? என்ன சொல்றான்? நல்ல ஒரு விஷயத்தை தெளிவா பேசுங்கம்மா. ஆண் பிள்ளை கொடுன்னு கேக்குறாளா? ரைட்டா? அடுத்தது என்ன கேக்குறா? என்ன சொல்றா? வெரி குட், வெரி குட். ரைட்டா? இப்ப சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்கன்னு கேக்குறாளா? அடுத்தது என்ன சொல்றா? நான் உமக்கே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாளா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், இங்க யாராவது பிள்ளை பெறாதவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அம்மா சொன்னாங்க என்னன்னு சொன்னாங்க? வெரி குட், வெரி குட். நல்லா புரிஞ்சுச்சா? இப்ப சாதாரணமா எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஐயா எனக்கு குழந்தை இல்லைன்னா, ஐயோ ஏதாவது ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, அப்படித்தானே ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அண்ணால் அப்படி ஜெபம் பண்ணல. ஏன் கேக்குறான்? சரி சரி, இன்னும் யோசிங்க. அடுத்த கேள்விக்கு வரேன். இப்ப யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? யார் யாரு? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். வாசிங்க ஆதியாகமம் 48:5. போதும் போதும் போதும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது அப்படின்னா, யோசேப்பின் பிள்ளைகளை கொண்டு போய் யாக்கோபின் பிள்ளைகள் லிஸ்ட்ல சேர்த்துறான். கரெக்டா? உண்மையா இல்லையா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்க? சொல்லுங்க. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12. அந்த வசனம் என்ன சொல்லுது? 48:5 என்ன சொல்லுது? ஏன் சொல்றான்? ஏன் சொல்லுகிறான்? என்னம்மா 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 என்ன சொல்றீங்களா? கிடக்கடானே
மா நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு நீங்க அந்த வசனம் என்ன சொல்லுதுமா? மா அதாவது இப்ப ஒண்ணு இல்ல, உங்க பிள்ளைங்க இருக்காங்களா? இல்ல. உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? எத்தனை பிள்ளைங்க? 3 பசங்க. இப்ப நீங்க இன்னொருத்தர் பிள்ளைய கொண்டு உங்க பிள்ளைங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்ப யாக்கோபு சொல்றானே, ஏன் சொல்றான்? என்னம்மா? இல்லம்மா, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்களா? 12 பிள்ளைங்க தானே. யோசேப்புக்கு பிறந்த பிள்ளை அவனுடைய கோத்திரத்துல கொண்டாந்து சேர்க்கிறானே, எதுக்கு? சொந்தக்காரன்னு சேர்த்துக்குவீங்களா? நீங்க சேர்த்துக்குவீங்களா? நான் கேட்கிறேன், நீங்க சேர்த்துக்குவீங்களா? எந்த ஊர் நியாயங்க அது? எந்த ஊர் நியாயம்? சொந்தக்காரன்னு நான் என் பிள்ளைய சேர்த்துக்குவேன், கொண்டாந்து இவர் பிள்ளைய கொண்டாந்து என் பிள்ளைய சேர்த்துக்குவேனா? என்னம்மா இவ்வளவு இப்படி இருக்கீங்க நீங்க? என்னம்மா என்னம்மா அம்மா என்ன சொல்றாங்க? யாருடைய சுதந்திரத்துல பிறக்கிறான்? வெரி குட். இப்பதான் லைனுக்கு வரீங்க. யாரு? ரைட்டு ரைட்டு ரைட்டு. ஆனா என்ன, யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க, ரைட்டு. அவனை கொண்டு வந்து ஏங்க இவன் பிள்ளைங்க லிஸ்ட்ல சேர்க்கிறான்னு கேட்கிறேன் நான். ஏன் சேர்க்கிறான்? ஏன் சேர்க்கிறான்? எதுக்கு சேர்க்கிறான்? சரி, இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேரு பரிசுத்த வேதாகமத்தை அனுதின தியானமாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, குடும்ப ஜெபம் நடக்குதா? எத்தனை பேர், எத்தனை குடும்பத்தில் நடக்குது? 1 2 3 4 5. ரைட்டு, சரி, ஓகே. சரி, இப்ப நான் இப்படியே கேள்வி கேட்டுனே போய் நிற்க வேண்டியதுதான். எனக்கு என்னன்றதுனே தெரியல. எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ட்ராக் பிடிச்சி நான் வெளியே வரணும்னா வர முடிய மாட்டேங்குது, அப்படின்னு நிக்கிறேன் நான் இப்போ. சரி, நல்லா வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:12 வாசிங்க. என்னம்மா? அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? என்னம்மா அர்த்தம்? என்னம்மா? மறுபடியும் சத்தமா வாசிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்ந்த இடத்துல வைக்கிறார். வெரி குட், சூப்பர், கரெக்டாமா? யாத்திராகமம் 1:22 வாசிங்கம்மா. இப்ப புரியுதா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? ஐயோ, ரொம்ப கஷ்டமா. சரி, ஏசாயா 4:1 வாசிங்க. ஏசாயா 4:1. இப்ப புரியுதா? இப்பவும் புரியல.
என்னம்மா இப்படி இப்படி இருந்தா நான் என்ன, அப்ப என்னம்மா பண்ணுகிறீங்க நீங்க? என்னதான் பண்றீங்க? சரி, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க அந்த பக்கம் திரும்பி பாருங்களேன், அந்த பக்கம் திரும்பி பாருங்க. அங்க 2 பேர் உட்காந்துக்கிறாங்களா? எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்க? யாரு அது? ஆண்கள் இல்லையா? பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? அதிகமா இருக்கிறீங்க. இதுக்கு பேர் தாங்க அபூர்வமாக்குறதுன்னு பேரு. ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? 13 ஏசாயா 13:12 என்ன சொல்லுது? நான் புருஷனை பசும் பொன்னிலும் அபூர்வமாக்குவேன். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? அப்படிதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்க என்ன பைபிள் படிக்கிறீங்க எனக்கு தெரியல. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப அப்ப நான் என்ன, அப்போ நாம என்ன வெறும் ஏதோ ஜெபம் பண்ணிக்கிறோமா, அப்படியே படிக்கிறோம், ஏதோ படிக்கிறோம் அப்படிதான் இருக்கிறோமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்னு தெரியல எனக்கு. ஆண்டவர் என்ன எனக்கு சொல்ல நினைக்கிறார், நான் என்ன புரிந்து கொள்கிறேன், அப்ப நான் எப்படி செயல்படுவேன்? ரைட்டா? இப்ப ஆண்டவர் எனக்கு, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னா, நான் பேசுறத நீங்க புரிஞ்சாதான் நீங்க செய்ய முடியும். நான் என்ன எதிர்பார்க்கிறேன் நீங்க செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய வார்த்தையில அவர் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமா. அந்த எண்ணத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல என்றால் நான் எப்படி பதில் சொல்லுவேன் ஆண்டவருக்கு? நான் சொல்றது புரியுதாமா? ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், எனக்கு ஒன்றை சொல்லுகிறார், எனக்கு அது புரியவில்லை என்றால் நான் எப்படி ரிப்ளை பண்ணுவேன்? பண்ண முடியுமா? முடியாது. அப்போ முடியாது. அப்ப முடியலன்னா ஆண்டவர் என்னை தொடர்பு கொள்வாரா? என் கூட பேச நினைப்பாரா? எனக்கு நான் கேட்பது, நான் அவரை கேட்க முடியுமா? இல்ல அவர் என்கிட்ட பேசுவாரா? பேச மாட்டார். உண்மையா இல்லையா? உண்மை. அப்போ ஆண்டவர் எனக்கு சரி, இன்னொன்னு இப்ப இப்படி பதில் கேட்கிறேன் நான். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? பரிசுத்த வேதம். அடுத்தது பைபிள். அடுத்தது 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 இப்ப எல்லாம் அங்கேயே சுத்தி சுத்தி வாங்க. வெரி குட். அடுத்தது இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உங்களை நேசிக்கிறதுனால தான் இப்படி பேசுறேன். நான் என்ன பண்றேன்? நான் உங்களை நேசிக்கிறேன், உண்மையிலேயே நேசிக்கிறேன். இது சும்மா கிடையாது, உண்மையிலே நேசிக்கிறேன், நிஜமா நேசிக்கிறேன். ரைட்டா? ஆகவேதான் இப்படி நான் கேள்வி கேட்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் அப்படித்தான் உங்களிடத்துல ஆசைப்படுகிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இப்ப நான் இது என்னன்னு கேட்டேன். யாருக்குமே இது அனுபவம் இல்லை. இது அனுபவம் என்று யாருமே சொல்லல. இதை அனுபவித்திருந்தால் ஏராளமான காரியங்களை நீங்க சொல்ல முடியும். நான் சொல்றது புரியுதா? இப்ப நான் ஒரு 3 காரியத்தை சொல்றேன். இவ்வளவு நேரம் இவ்வளவு சொன்னீங்க இல்லையா? நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன் இதை பத்தி. இதுக்கு நான் என்ன பேர் வச்சுக்கிறேன் தெரியுமா? ரூல் புக். என்ன புக்கு? ரூல் புக். எதுக்கு ரூல் புக்கு? இதுல ஒழுக்கங்கள் இருக்கா, ரூல்ஸ் இருக்கா, நான் என்ன செய்யணும், செய்யத்தக்கவை செய்யத்தக்காத இருக்கா, அதுக்கு நான் இதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறேன்? ரூல் புக்னு வச்சிருக்கிறேன். ரைட்டா? அடுத்தது இதுக்கு பேர் ரோட் மேப். என்ன பேரு? ரோட் மேப். அப்படின்னா என்ன பொருள்? இப்ப உங்ககிட்ட செல்போன் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு ஊருக்கு போனோம்னா அங்க வழிகாட்டுமா இல்லையா? இது வழிகாட்டுமா வழிகாட்டாதா? வழிகாட்டும். அதுக்கு நான் என்ன பேர் வச்சுக்கிறேன்?
ரூல் புக்னு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கிறேன், மேனுவல். இப்ப நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் ரைட்டா, மிக்சி வாங்குறீங்க, செல்போன் வாங்குறீங்க, சைக்கிள் வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்கும்போது ஒண்ணு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க சொல்லு? வாரண்டி. அடுத்தது 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 சீக்கிரம் வேற என்ன கொடுப்ப? நீங்க வாங்கின பொருள் வாங்கிருக்கீங்க இல்லையா, பில்லு தருவாங்க. அடுத்தது அடுத்தது சீக்கிரமா. இவங்க எல்லாம் பேசவே மாட்டேன்றாங்க, இலவசமா வேற கொடுக்குறாங்க. அடுத்தது அடுத்தது சீக்கிரம். அவ்வளவுதான். இப்ப சொன்னா ஆமாடுவீங்க. மேனுவல் கொடுக்குறானா? ஒரு மேனுவல் ஒண்ணு கொடுக்குறானா? பத்தியா? இப்ப நான் இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க? அல்ல அவ்வளவுதான் நீங்களா? இப்ப நான் சொன்னேன், இப்ப நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா இப்ப ஆமான்றீங்களா? ஆமாவா இல்லையா? ரைட். ஆனா அதை பிரிச்சு பார்த்ததே கிடையாது. இல்ல நம்ம பிரிச்சு பார்த்ததே கிடையாது, தெரியுமா? அது நமக்கு தேவையில்லை. பில்லு தேவை, கேரண்டி கார்டு தேவை, இலவசம்னா தேவை, எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் பார்ப்போம். தேவையில்லாதெல்லாம் பிரிச்சு விட்டுரும். ஆனா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அதுல என்ன இருக்கும் அப்படின்னா டூஸ் டோன்ட்ஸ், செய்யத்தக்கவை செய்யத்தக்க. இனிமே போய் பாருங்க, உங்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னா தெரியும். டூஸ் டோன்ட்ஸ் இருக்கும், செய்யத்தக்கவை செய்யத்தகாதவை. ட்ரபிள் ஷூட்டிங், அந்த பொருள்ல ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்னு ஒரு லிஸ்ட் போட்டிருப்பான். அடுத்தது யார கான்டாக்ட் பண்ணணும்னு போட்டிருப்பான். ரைட்டா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மேனுவல். யாருக்கான மேனுவல்? யாருக்கான மேனுவல்? ஆனா நமக்கான மேனுவலா தெரிஞ்சு எனக்கு என்ன பண்றது? நான் என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன பண்றது? எனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்றது? நீ தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது உங்க மேனுவல் ஆச்சே. அப்ப உங்க மேனுவல்னா நீங்க இதை பார்க்கணுமா இல்லையா? புரட்டி இருக்கணுமா இல்லையா? தேடி இருக்கணுமா இல்லையா? இதுல என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் நான் எனக்கு தெரியாது, நான் என்ன பண்றது சொல்லுப்பா. எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்றது? நான் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியலையே. சரி, தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை. தயவு செய்து இனி இப்படி இருக்காதீங்க. இனி என்ன பண்ணாதீங்க? இனி இப்படி இருக்கவே கூடாது. இனி இருக்கவே கூடாது. இவ்வளவு நாள் போனது போட்டோம், போனது போட்டோம். இனி புதிய நாள், புதிய காரியமாக என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை நான் உண்டாக்க வேண்டும். ரைட்டா? சரி, இப்ப பாயிண்ட்டுக்கு வரலாம். பாயிண்ட்டுக்கு வரலாம். டைம் ஆகுது. என்ன பண்ண போறாரோ தெரியல. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. முடிச்சிடலாமா? இது பாயிண்ட். பத்தியா? பாத்தீங்களா? ஒண்ணும் வரலையே, தெரியலையே நமக்கு. அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது நம்முடைய பைபிள், உங்க மேனுவல் ஆச்சே. இது இதுல ஏன் இருக்க? அப்ப அது எனக்கு தெரியலன்னா நான் எப்படி வாழ்க்கையை நடத்துறது? இல்ல, இது என்னுடைய மேனுவல். ரைட்டா? இது என்னுடையது. என்னுடைய காரியங்கள் அனைத்தும் இதுல இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை, நான் எங்க போகணும்? இங்கதான் போகணும். போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம்? போலீஸ் ஸ்டேஷன் அடுத்த மூணாவது மனுஷன் கிட்ட போறோம். கிடையவே கிடையாது. எனக்கு பிரச்சனை வரும். எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. யாரும் அதெல்லாம் இதுவே கிடையாது. ஆனா என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கதான் போகணும், இதுக்கு தான் போகணும், இதுல தான் தேடணும். இதுக்கு என்ன பதில்? நான் என்ன செய்யணும்? இதுல சொல்லி இருக்கு. நான் என்ன செய்யணும்னு இதுல சொல்லி இருக்கு. நான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. எனக்கு பிரச்சனை, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி இருக்கு. அப்படி எனக்கு தீர்வு வரலன்னா நான் என்ன பண்ணணும்? யாரை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி இருக்கு. யாரை தொடர்பு கொள்ளணும்? யார? ஆமா, ஆண்டவர் தான் எனக்கு பதில். நான் ஆண்டவர்கிட்ட தான் போகணும். வேற எங்கேயும் நான் என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. ஆனா நாம என்ன பண்றோம்? புரிந்து கொள்ளுங்கள். தவறான வாழ்க்கை முறை, தவறான செயல்கள், தவறான காரியங்கள் இது சரியல்ல.
தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். சரி, இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க, சீக்கிரமா முடிக்கிறேன். உங்க வீட்டுக்கு உத்தரவாதி யார்? உங்கள் வீட்டினுடைய உத்தரவாதி யார்? இதுவே தெரியல, இது எங்க தெரிய போகுதுன்னு போறீங்க. உங்க வீட்டினுடைய உத்தரவாதி யார்? சரி, யாருமா? யாருமா? வீட்டுக்கு தலைவர். சரி, அவனு சொல்லுங்க, தப்பு கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் தான். நீங்க வீட்டுக்கு தலைவர், வேற யாரு? சரி, இப்ப இன்னொரு பதில் கேளுங்க. இப்ப மேனேஜர், இப்ப கம்பெனில வேலை செய்யறவங்க யாராவது இருக்காங்களா? கம்பெனில வேலை செய்யறவங்க யாரு? செஞ்சுட்டு முடிச்சிட்டீங்க. என்ன கம்பெனில வேலை செஞ்சீங்க? கவுன்சிங்ல. கவுன்சிங்ல மேனேஜர் ஒருத்தர் இருந்தாரா? அவருடைய வேலை என்னங்க? வெரி குட். ரைட்டா? உங்களை கண்காணிக்கிற வேலை. கரெக்டா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? மேனேஜர்னா என்ன பொருள்? மேனேஜர்னா என்ன பொருள்? ஆனா உங்களுக்கு தெரியாம அவர் இன்னொரு வேலை செய்வார். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு தெரியாம அவர் இன்னொரு வேலை செய்வார். என்ன வேலை தெரியுமா? உங்களை பத்தின ரிப்போர்ட் பண்ணுவார். பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நீங்க சொன்னீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? வேலை கொடுக்கறது அவர் வேலைன்னு சொன்னீங்க. ஆனா அவருடைய ஹிடன் அஜெண்டா என்னது? உங்களை பத்தின ரிப்போர்ட்ட மேல கொடுக்கிறது. புரியுதா? இப்ப நான் உங்களை அதுதான் கேட்கிறேன். உங்க குடும்பத்திற்கு மேனேஜர் போன்ற ஒருவர் யார்? யாருங்க? ஏசப்பா. வெரி குட். நீங்க? அவரே தான். எவரு? சரி சரி, இப்ப நான் முடிவு பண்ணிடலாம். நீங்க யாருமே பைபிள் படிக்கல, நீங்க கை தூக்குனீங்க இல்லையா? நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஆண்டவரும் ஒத்துக்க மாட்டார். நீங்க கை தூக்குனீங்க இல்லையா பைபிள் படிக்கிறோன்னு? தயவு செஞ்சு முடிவு பண்ணிக்கங்க, நீங்க பைபிளே படிக்கல. நீங்க பைபிள் படிச்சிருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டீங்க. சரியா? ரைட்டா? இப்ப வாசிங்க யாத்திராகமம் 22:29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. என்ன சொல்றாரு? அப்படின்றாரு. அப்புறம் வேற என்ன சொல்றாரு? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? இல்ல. யார் யாரு? 3 பெண்ணு. ஒரு பையன், ஒரு பெரிய பையன் பெருசு, பொண்ணு பெருசு. நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்கு என்ன பதில்? யார கொடுக்கணும்? யார? பொண்ணு கொடுக்கணும். பாத்தீங்களா? இப்ப நான் சொன்னா இல்லையா, ஆண்டவர் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறேன். கரெக்டா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதற் பேரான வசனத்தை நல்ல அப்ப யார கொடுக்கணும்? பையனை கொடுக்கணும். நீங்க யார சொன்னீங்க? சரியா தப்பா? தப்பு. எப்படி தப்பு? பையனை தான் கொடுக்கணும். யார கொடுக்கணும்? அவங்க யார கொடுக்கணும்? அவங்க எந்த பையனை? 2வது பிறந்த பையனை கொடுக்கணும். கரெக்டாமா? முழிக்கிறாங்களே. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, நான் சொல்றதையும் கேட்க மாட்டேறேன்மா. அந்த வசனம் என்ன சொல்லுதுமா? அந்த கொடுக்கணும். அப்ப யார கொடுக்கணும்? பையனை தான் கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? பொண்ணு நினைச்சுக்கிறீங்க. அப்ப அது தப்பா இல்லையா? ஆண்டவர் ஒன்றை கேட்கிறார், நான் ஒன்றை செய்கிறேன். புரியுதா? அப்ப இதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்க எசேக்கியேல் 22:30 சொல்றாரு,
22:30 சொல்றாரு. என்ன சொல்றாரு? எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கரெக்டா? இப்ப அம்மா சொன்னது என்ன சொன்னாங்க? பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க. அததான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசம் என்றால் யார்? ஜனம், மக்கள். மக்கள் தான் தேசம், தேசம் தான் மக்கள். ரைட்டா? அப்போ ஆண்டவர் குடும்பத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கவும் திறப்பிலே நிற்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் கதறி கொண்டிருக்கிறார். இன்னைக்குதான் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நம்ம புரிஞ்சு கொள்றோம். எத்தனை வருஷம் கழிச்சு? ரைட்டா? சரியா தப்பா? அப்போ எவ்வளவு பெரிய அநியாயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிகிறதா? ரைட்டா? இப்ப லூக்கா 2வது அதிகாரம் 21. ஹல்லேலூயா. இப்ப அதுல 2 முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 முக்கியமான விசேஷம். என்னது உங்களுக்கு பட்டது சொல்லுங்க, உங்க மனசுல பட்டது சொல்லுங்க. ரைட்டு, 1. அடுத்தது என்னம்மா? ரைட்டு. வேற யாரு? வேற யாரு? சீக்கிரமா வேற யாரு? யாரு 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 கரெக்டா சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரம். ஹல்லேலூயா. என்ன என்ன பாத்தீங்க? அதுல 2. வெரி குட். 8ஆம் நாள். அடுத்தது வெரி குட். சரி, அதாவது காலம், பெயர். ஒரு காலம்னு சொல்லப்பட்டிருக்கு. காலம் 8வது நாள், அங்கே பெயர். 2 விசேஷம். இப்ப ரொம்ப புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது. இப்ப நாம எல்லாம் எப்படி பேர் வைக்கிறோம் தெரியுமா? நாம எப்படி பேர் வைப்போம்? அம்மா பேர் வர மாதிரி வச்சுன்னு போறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ ஆண்டவருக்கு இயேசுன்னு பேர் வச்சாங்க. இப்ப இயேசுன்னு பேர் வச்சாங்க. வாசிங்க மத்தேயு 1:21. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வசனம் இப்ப படிச்சீங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஐயா என்ன சொன்னாரு? நாமெல்லாம் எப்படி பேர் வைப்போம்னா அப்பா பேரை சேர்த்து வைப்போம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னார். ஆனா இயேசுன்ற பேருக்கு ஒரு பேர் காரணம் இருக்கு. அதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். சரி சரி, நீங்க இப்ப நான் சொல்றேன், புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது காரண பெயர். உண்மையா இல்லையா? ஒன்னும் தெரியல. ஆமாவா? ஆமா தானே? அததான் சொல்றேன். அதுக்கு என்ன பொருள்? காரண பெயர்னு சொல்றேன். இயேசுன்னு பெயர் எப்படி வச்சுதாங்க? காரண பெயர். என்ன காரணம்? ஜனங்களின் பாவங்களை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அவருக்கு இயேசுன்னு பெயர் வச்சாங்க. அப்போ பரிசுத்த வேதாகமத்தை நீங்க முழுசா வாசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் காரண பெயர் மட்டும்தான் சொல்லுவாங்க. கரெக்டா? எல்லா பெயர்களும் என்னவா இருக்கும்? காரண பெயர். உதாரணத்துக்கு 17 ஆதியாகமம் 17:5 வாசிங்க. ஆதியாகமம் 17:5. ஹல்லேலூயா. இதுவும் என்ன பெயரு? காரண பெயர். ரைட்டா? சாமுவேல் 1 சாமுவேல் 1:20 வாசிங்க.
இதுக்கு என்ன பேரு? காரண பெயர். ரைட்டா? எல்லா பெயர்களும் காரண பெயரா தான் வைப்பார் ஆண்டவர். எல்லா பெயர்களும் என்ன பேரு? காரண பெயர். ஆனா நாம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு அம்மா வராங்க, உள்ள சர்ச்சுக்கு வராங்க, என் பேரு மாரியம்மான்றாங்க. என்ன நினைப்பீங்க? அடுத்தது மாரியம்மான்றாங்க, என் பேரு என்னன்றீங்க? என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? வெரி குட், வெரி குட், சூப்பர். கை தட்டுங்க, கை தட்டுங்க. கரெக்டா பதில் சொன்னீங்க. இப்ப அவங்களே என் பேர் மேரின்றாங்க, என்ன நினைப்பீங்க? அவங்களே மிரியம்ன்றாங்க, என்ன நினைப்பீங்க? முஸ்லீம் நினைப்பீங்க. இது இப்படிதான் உங்களுக்கு பேர் வைக்க சொன்னார் ஆண்டவர். இப்படிதான் உங்களுக்கு பேர் வைக்க சொன்னாரா? மேரி, மாரியம்மானா அவங்க இந்து, மேரினா அவங்க கிறிஸ்தவங்க, மிரியம்னா அவங்க முஸ்லீம், இப்படின்னு தான் சொல்ல சொன்னாரா? சொல்லியிருக்கிறாரா? அப்ப நான் ஏன் செய்யறேன்? நான் ஏன் செய்கிறேன்? யாராவது கேட்டோமா? நம்ம ஏங்க இப்படி பண்றோம்? யாராவது கேட்டோமா? யாரும் கேட்கல. ஏன்னா எனக்கே தெரியாது. அவங்க சொல்றாங்க, நானும் செஞ்சு, அவங்க செய்யறாங்க, அப்படியே போயிருக்கிறோம். பைபிள்ல சொல்லியிருக்கான். ஆனா பைபிள்ல ஒண்ணு சொல்லியிருக்கு. தானியேல் 1:7 வாசிங்க. இப்ப படிச்சீங்களா? என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? மறுபெயரிட்டாங்களா? இப்ப நாம அதை தானே செஞ்சுருக்கிறோம். நாம அதுதானே ஒரு அம்மா ஒருத்தர் வராங்க புதுசா, வெளியில வேற நம்பிக்கையில வராங்க, கிறிஸ்தவரா மாறுறாங்க, என்ன பண்ணிடுறோம்? உடனே என்ன பேர் வச்சிடறோம்? எந்த அடிப்படையில? இந்த அடிப்படையில. அது யாருடைய அடிப்படை தெரியுமா? அது யாருடைய அடிப்படை தெரியுமா? அது பாபிலோனியர்களுடைய அடிப்படை. அங்க யூத தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள பாபிலோனியரை மாத்துறதுக்காக ஒரு பேர் மாத்திட்டான். ரைட்டா? இப்ப அதை தான் நாம செஞ்சிருக்கிறோம். அப்ப யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் யாரை பின்பற்றுகிறேன்? செய்யலாமா? ஏன் செய்யறோம்? சரி, தெரியாது. இப்ப நமக்கு நான் என்ன செய்யறோன்னு தெரியாது, எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு தெரியாது, ஆனா நான் ஏன் ஜெபம் பண்றேன்னு தெரியாது. உண்மையா? நான் சொல்றது புரியுதாமா? இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? அப்ப ஒரு ஜெப குறிப்பு பண்ணிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? புயல் வருது, மழை வருது, கர்த்தாவே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்றோமா? பண்ணிருப்போம், கண்டிப்பா பண்ணிருப்போம். ஆனா ஏன் புயல் வருது, ஏன் மழை வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க, எசேக்கியேல் 13:13 வாசிங்க. ஆகையால் என் உக்கிரம் என்ன பொருள்மா? என் உக்கிரத்துல பூசல் காட்டுனா என்ன பொருள்? சூறாவளி. ரைட்டா? அதாவது தயவு செஞ்சு ஒரு நிமிஷமா புரிஞ்சு படிங்கம்மா. அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? என் உக்கிரத்திலே. ரைட்டா? வாசிங்க. என் உக்கிரத்திலே. புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கொள்ள மாட்டேன்றீங்க. என் உக்கிரத்திலே கொடிய பூசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன். இப்ப வந்துருக்குதா? எதுக்கு வருது? ஏன் கோபம்? இருங்கம்மா. ஏன் கோபம்? திருப்பில நின்று ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல. பேரு எப்படி வச்சிருக்கிறோம்? காரண பேரை வச்சிருக்கிறோம். அப்ப கோபம் வருமா வராதா?
வருமா வராதா? அடுத்து வாசிங்க. வெள்ளமாய் அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல்மழை சொரியும். எவ்வளவு பெரிய கல்மழை தெரியுமா? போன மாசம் ஆஸ்திரேலியா இவ்வளவு பெரிய கல். பாத்தீங்களா? என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். பாத்தீங்க, பாத்துட்டு அமைதியா அது யாருக்கோ யாருக்கோ எதுக்கோ யாரோ செத்து போறான், நமக்கு என்ன வந்துச்சு? அப்போ என்ன யோசிக்கணும்னா, என்னுடைய தவறு, என்னுடைய தவறு, என்னுடைய குறைவு, ஆண்டவருடைய கோபம் என் மீது இறங்கி இருக்கிறது என்று நான் உணர்வா வேண்டாமா? உணர்லையே. உணர்ந்திருந்தா இங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்களே, உட்கார்ந்து இருந்தா சத்தியத்தை கேட்டிருப்பாங்களே, சத்தியத்தை கேட்டிருந்தா மனமாற்றம் அடைந்திருப்பார்களே, மனமாற்றம் அடைந்திருந்தால் ஆண்டவரோடு ஒப்புரவாகி இருப்பார்களே. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவரே, இவ்வளவு பெரிய காரியங்களை நாம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதை பற்றின உணர்வு எனக்கு இல்லை. ஆனா ஒரு பக்கம் இன்னும் ஒரு தவறு செஞ்சிருக்கிறோம். வசனத்துக்கு விரோதமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறோம். அதனால ஒரு கோபம், அந்த கோபத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நான் சொல்றது புரியுதா? அப்போ என் ஜெபத்தை கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்றீங்க? அப்போ நான் என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே ஏன்? என்னுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஏன் ஆண்டவரே என்று தானே வரணும். ஆனா வராது, அனுப்பாதீங்க, மழை வேணா. நீங்க அப்படித்தான் ஜெபம் பண்ணீங்க. நியாயமா? மழை வேணான்னு தானே ஜெபம் பண்ணீங்க. புழு வர இப்ப அதுதானுமா நானு இப்படி இருக்கிறீங்க. நான் மழை வேணாம், புயலே வேணான்னு வசனம் சொல்லுது. என் உக்கிரத்துல வருதுப்பா, என்னுடைய கோபத்துல வருது. அப்ப நான் என்னுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே ஏன்? எதுக்காக? நான் என்ன தவறு செஞ்சேன்? என்ன குற்றம் சொல்லுங்க, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் சரி பண்ணிக்கிறோம். அல்லது எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. கேட்கணுமா இல்லையா? நான் அப்படி கேட்பேன்னா என்னுடைய ஜெபம் அப்படி இருக்கா? இல்லை. அப்போ எப்படி மாற்றம் வரும்? இல்ல, ஒரு சரியான கேள்வி கேட்டாதான் சரியான பதில் வரும். தவறான கேள்வி கேட்டா பதில் வருமா? வராது, வராது. இன்னும் கோபப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இன்னும் நீங்க என்ன பண்றீங்க? அவரை இன்னும் கோபப்படுத்துறீங்க. எனக்கு என்ன, இப்ப ஒருத்தர் வந்து நீங்க போயிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டு வாங்க. இப்ப உங்க பிள்ளையா இருக்கு வச்சுங்க, ஒரு தப்பு பண்ணிடும், நீங்க அடிப்பீங்க. ஆனா அந்த பிள்ளை வந்து உங்ககிட்ட ஒரு ஏதாவது பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் கோபம் வருமா வராதா? இன்னும் போட்டு சாத்துவீங்க. அப்போ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க தெரியல, அதுக்கு நான் செஞ்ச தப்பு அதுக்கு தெரியல, ஆகவே உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுது. ரைட்டா? அப்படித்தான் நினைப்பீங்க. அப்போ ஆண்டவர் இதை நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? கண்டிப்பா நினைப்பார். ரைட்டா? இப்ப வாசிங்க அதே 22-23, லூக்கா 2:22-23 சீக்கிரமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப அங்க ஒரு விஷயம் சொல்றாரு. நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை, யாரை? இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர் ஆலயத்துல கொண்டு போய் என்ன பண்றாங்க? சமர்ப்பிக்கிறாங்க. எந்த அடிப்படையில? ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எதுல சொல்லப்பட்டிருக்கு? நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இது செய்யப்பட்டது. அப்ப ஏன் நான் செய்யல? நான் செய்யலையே. ஏன் நான் செய்யணுமா? நான் செய்யணும் இல்லையா? நான் ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்டீங்களா? என்னைக்காவது? யாரும் கேள்வி கேட்கல. நாம யாருமே கேட்கல.
அதனால இந்த வசனம் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த வசனம் எனக்கு தெரியாததுனால இன்னொரு வசனமும் எனக்கு தெரியவில்லை. அது என்ன வசனம்னா எபிரேயர் 12:23. அந்த வசனமும் எனக்கு தெரியல. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் போதும் 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 போதும். தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அங்க ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்துல ஒரு சர்வ சங்கம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? சர்வ சங்கம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சர்வ சங்கத்துல யார் உறுப்பினர் ஆகுவாங்கன்னு போட்டிருக்கு. யார் உறுப்பினர் ஆவார்கள்? முதற் பேரானவர்கள். ரைட்டா? முதற் பேரானவர்கள் அதுல போவோம். இப்ப அவங்க அந்த அம்மா தன்னுடைய 2வது மகனை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தா அந்த பிள்ளை பரலோகத்துல சர்வ சங்கத்துல உறுப்பினர் ஆகும். ஆச்சா? ஆச்சா? இல்ல, எனக்கே தெரியல. ரைட்டா? எனக்கே அந்த விஷயம் தெரியல, இப்பதான் உங்களுக்கு தெரியுது. ரைட்டா? இதுக்கப்புறம் நீங்க அவங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து எவ்வளவு பெரிய பிள்ளை அந்த பிள்ளை? மேரேஜ் ஆயிடுச்சு. பாத்துங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க பிள்ளையும் பிறந்துடுச்சு. இப்ப அந்த பிள்ளைக்கு முதற் பேரானவர்களுடைய தகுதியை நீங்க கத்துக் கொடுக்கணும். கத்துக் கொடுத்து அதை உங்க திறப்பில நிக்க வைக்கணும். ரைட்டா? அப்படி செஞ்சாதான் அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பிள்ளையை கொண்டு போய் பரலோகத்துல பேர் எழுத முடியும். ரைட்டா? அவரை கதையா இதெல்லாம். ரைட்டா? இப்போ நீங்க செய்யல, நீங்க செய்யாதனால அந்த பிள்ளையும் அவருடைய பிள்ளைய செய்யல. உங்க பிள்ளை செஞ்சிருப்பா, அவருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அப்போ எத்தனை தலைமுறையாக இது தெரியாமல் இருக்கிறது? உங்க அப்பாவுக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கும் தெரியாது. உண்மையா இல்லையா? உண்மை. அப்போ ஆண்டவர் இங்க ஒரு கேள்வி கேட்டு உட்கார்ந்துக்கிறாரு. திறப்பில நிக்கவும் சூறை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை நான் தேடுறேன், அவனை காணோம் நீங்க தேடிங்கிறாரு. ஆனா நான் அந்த கேள்விக்கு பதிலே தெரியல, அந்த கேள்விக்கு பதிலும் நான் தரல. நான் சொல்றது புரியுதாமா? நான் சொல்றது புரியுதாமா? தயவு செய்து ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நான் ஆபத்திலிருந்து மீட்கப்பட முடியும். நான் ஆபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். தயவு செய்து இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன பெயர் சொல்லுங்க பார்க்கலாம்? இம்மானுவேல். அடுத்தது இப்படியே அடுத்தது எல்லாத்துக்கும் அடுத்தது கேட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். இல்லம்மா? என்ன நாமம் சொல்லுங்க, அது சொல்லுங்க. இப்ப நாம என்ன சப்ஜெக்ட் பேசிருக்கிறோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? வெரி குட். அடுத்தது முதற் பேரானவர் பேர் இருக்கா அவருக்கு? ஏமா இவ்வளோ இப்படி இருந்தா எப்படிமா? அது முதற் பேரானவர்னு ஒரு பேர் இருக்கா அவருக்கு? ஆமாவா? இருக்கா? ரைட்டு. அவர் அந்த சங்கத்துல உறுப்பினரா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார். அந்த சங்கத்துல உங்க பிள்ளைகள் இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? இருக்கணும். என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இவ்வளவு நேரம் ஆண்டவர் பல்வேறு காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். பல்வேறு காரியங்கள், சில உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரியல, இதுவரைக்கும் நான் தெரிஞ்சுக்கொள்ள முயற்சிக்கவே இல்லை, இனியும் நான் இப்படியே இருக்க முடியாது. தயவு செய்து ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எனக்கு வெளிப்படுத்துங்க, இன்னும் அநேகருக்கு வெளிப்படுத்துங்க. நாங்கள் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, உமக்காக உம்முடைய சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆண்டவரே,
உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்டீரே நன்றியா, என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஏதோ ஒரு யுகம் தந்தீரே நன்றியா. யுகம் தந்தீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை.